இலங்கை முழுக்க இருக்கிற எல்லா போலீஸ் நிலையங்களையும் இருந்து 75% போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருக்கிறதா போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 75,000 டெஸ்டிங் கிட் இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் நிலையங்களுக்கும் 75,000 டெஸ்டிங் கிட் நாட்டுக்கு இறக்குமதி செய்து எல்லா பகுதிகளுக்கும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இது போலீசாரால் வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான விடயம். அதே மாதிரி இலங்கையினுடைய கடற்படையினர் நேவியாலையும் இன்னொரு முக்கியமான தகவல் வெளியிடப்பட்டிருக்குது. அதோடு சேர்த்து இலங்கையினுடைய மின்சார பயன்பாடு தொடர்பாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவால் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இலங்கைக்குள்ளே இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களோட வீடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரங்கள் தொடர்பாக அவதானமாக இருக்க சொல்லி அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் வழியாக இருக்குது. அது எல்லாத்தையுமே தான் என்னன்றதை இந்த வீடியோவில் சுருக்கமாக விரிவாக முதல்ல இருந்தே பார்க்க போகிறோம். சுருக்கமாக விரிவாக ரெண்டாமல் பார்க்க போகிறோமா? ஓகே, தெளிவாக பார்த்துடலாம். என்ன விஷயம் மட்டும் வேண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். அது என்னோட பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு பஞ்சாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டு சொன்னால் தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலனோட சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்கா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாங்க. இதோட கடைசியில் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, முதல்ல மக்களே எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுங்க. இப்போ கொண்டாடி ஓரளவுக்கு முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸில் வந்து இன்றைக்கு காலையிலேயே நான் ஜோதிச்சு கொண்டு வந்தேன். கிறிஸ்மஸில் நாங்கள் ஏதாவது எல்லா நாளுமே நல்ல நாள் தானே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்பதமும் சம்மதம். ஸோ அதனால் இப்படி ஒரு நாளில் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வேண்டிக் கொண்டா நல்லா இருக்கும்னு சொல்லி ஜோதிச்சேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்னன்னு சொன்னால், நல்லா நீங்கள் ஜோதிச்சு பாருங்கள், நாங்கள் எல்லா நாட்கள்லையுமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எனக்கு இது வேணும், அது வேணும், நல்ல கார் வேணும், நான் வந்து நல்லா வியூவர்ஸ் வரணும், நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அதே மாதிரி நல்லா காசு வரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான விஷஸ் வந்து நாங்கள் வேண்டிக் கொண்டே இருப்போம். ஆனால் நாங்கள் எத்தனை பேர் அது கிடைச்சதுக்கு பிறகு அதுக்காக நன்றி சொல்கிறோம்? இது எனக்கு கிடைச்சிட்டு நீ எனக்கு இதை கொடுத்ததுக்காக கடவுள்கிட்டையோ இல்லாட்டி இந்த யூனிவர்சிட்டியோ நீ எனக்கு கொடுத்துட்டு அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறோம்? ஸோ அதனால இன்றைக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், இந்த வருஷம் முடிய போகிறதால டிசம்பர் 25 இருக்கிறோம். ஸோ வருஷம் முடிய போகிறதால இந்த வருஷம் எனக்கு என்னெல்லாம் கிடைச்சது, என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்தது, அது எல்லாத்துக்குமே இன்றைய நாளில் நன்றி சொல்லுவோம்னு சொல்லி யோசிச்சேன். தேங்க் பண்ணுவோம். அதே மாதிரி ஒருவேளை எனக்கு நல்ல விஷயங்கள் நடந்துருந்துச்சுன்னு சொன்னால் நன்றி சொல்லுவோம். கெட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஓகே, அடுத்த வருஷம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக ப்ரே பண்ணிக்கொள்வோம். நல்லது நடந்தால் நன்றி சொல்லுவோம், கெட்டது நடந்திருந்தால் அது நடக்கக்கூடாது, 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கொள்வோம். உண்மையை சொல்லப்போனால் இலங்கை மக்கள் நாங்கள் எல்லாருமே இந்த வருஷம் நடந்த இந்த இயற்கை பேரிடத்தினால அடுத்த வருஷம் இந்த மாதிரியான அனர்த்தங்கள் ஏற்பட்டு மக்கள் உயிரிழக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் ப்ரே பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதோடு சேர்த்து உங்களினுடைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடந்திருந்தால் அதுக்காகவும் நீங்கள் நன்றி சொல்லி ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. மறுபடியும் எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ எங்களோட கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய போலீஸ் ஊடக பேச்சாளர் இப்போ இலங்கைக்குள்ள இந்த பண்டிகை காலம் ஃபெஸ்டிவல் சீசன்றபடியா நியூ இயர் வந்து அதுக்கு பிறகு தைப்பொங்கல்னு சொல்லி ஒவ்வொரு பண்டிகை காலங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த பண்டிகை காலங்களில் இலங்கைக்குள்ள மக்கள் எல்லாருமே கொண்டாட்டங்களில் நாங்கள் லைத்திருக்கும் போது நிறைய குற்ற செயல்களும் எங்களோட நாடுக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், முக்கியமாக இன்றைய கிறிஸ்மஸ் நாளில் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய சகல தேவாலயங்கள்லையும் 75% போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் நிலையங்களில் கடமையாற்ற 75% உத்தியோகத்தர்கள் எல்லா தேவாலயங்களையும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். மீதமாக இருக்கிற 25% மட்டும்தான் அந்த போலீஸ் நிலையங்களில் இருக்கிறார்கள். மிக பலத்த பாதுகாப்புகள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேவாலயங்களில் இப்போ வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு தேவாலயங்களுக்கு இந்த மாதிரியான முக்கியமான நாட்களில் பாதுகாப்புகள் வழங்கப்படுறது வளமையான ஒரு விஷயம். அதே மாதிரி 75,000 டெஸ்டிங் கிட் இந்த போதை பாவனையில் போகக்கூடியவர்கள் இருக்கார்களானே, போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்கள், அதே மாதிரி குடி போதைகளில் போகக்கூடியவர்கள், அந்த மாதிரி குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறவர்கள், போதைப் பொருளை பாவிக்கிறவர்கள், இவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக
1-2 இல்ல 75,000 டெஸ்டிங் கிட்ட வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்து இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய சகல போலீஸ் நிலையங்களுக்கும் விநியோகிச்சிருக்கிறதா ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த காலகட்டங்களில் தான் இந்த விபத்துகள் நடக்கிறதும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாகன விபத்துகள்ன்றது பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் நிறைய வீடியோஸ்லையும் அதை பற்றி கழிச்சிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பண்டிகை காலங்களில் மக்களினுடைய நடமாட்டம் கூடுதலாக இருக்கிறபடியா விபத்துகளை குறைக்கிறதுக்காக டெஸ்டிங் கிட் மூலம் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் அதே மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்தி வாகனம் ஓட்டக்கூடியவர்களை கண்டுபிடிச்சு கைது செய்யறதுக்கான இந்த டெஸ்டிங் கிட்டும் நாட்டுக்குள்ள எல்லா இடங்களையுமே வழங்கப்பட்டிருக்குது. ஓகே, இது முதலாவது போலீசாரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விடயம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அடுத்தது இலங்கையினுடைய கடற்படையினரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்றதை பார்க்கறதுக்கு முதல் இலங்கையினுடைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவால வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னா, இப்ப நாங்க எல்லாருமே வீடுகளில் மின்சாரத்தை பயன்படுத்திருந்தானே, கரண்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி இந்த பண்டிகை காலங்களில் இந்த நத்தார்ல இருந்து நியூ இயர் வரும் வரைக்குமான இந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் எல்லாருமே சில பேர் வீடுகளில் பல பேர் வீடுகளில் இந்த கலர் லைட்ஸ் எல்லாமே பயன்படுத்தி நிறைய மின் விளக்குகளை எல்லாருமே டெக்கரேஷன்ஸுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பீங்க. அப்படி பயன்படுத்தும் போது தயவு செய்து பாதுகாப்பான SLS தரம் கொண்ட விளக்குகளை மட்டுமே பயன்படுத்த சொல்லி ஒரு முக்கியமான எச்சரிக்கையை இப்போ வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா, இந்த பண்டிகை காலங்களில் தான் இந்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்து போற மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதா ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு எச்சரிக்கை மாதிரி இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி சதுர ஃபிளக் நீங்க ஒரு சார்ஜர் நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா, இப்போ வரக்கூடிய பெரும்பாலான சார்ஜர்ஸ் எல்லாமே சதுர ஃபிளக் இருக்கிற மாதிரியான சார்ஜர்ஸ் தான் வருது. ஸோ உங்களுக்கு இது தெரியுதோ தெரியல, இந்த மாதிரி இங்கே பாருங்களேன், இது கம்ப்யூட்டரோட சார்ஜர், கம்ப்யூட்டரோட வயர். ஸோ இதில் இருக்க இந்த சதுர ஃப்ளக் இருக்குன்னு தானே, இந்த மாதிரியான சதுர ஃப்ளக்ஸ் தான் பாதுகாப்பானது. முதல் வார மாதிரியான வட்டமான இருக்கக்கூடிய ஃப்ளக் பாதுகாப்பு இல்லாதது. அதனால இந்த மாதிரி வரக்கூடிய சதுரமான ஃப்ளக்ஸை பயன்படுத்துங்க. மற்றபடி இந்த பாதுகாப்பு இல்லாத தரமில்லாத மின் விளக்குகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கொடுக்கப்படக்கூடிய வயர்ஸ், நீங்கள் வயர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறீங்கன்னு சொன்னால் அந்த வயரில் ஏதாவது வெட்டுப்பட்டிருக்குதா இல்லாட்டி ஏதாவது மின்சாரம் தாக்கக்கூடிய மாதிரியான அபாயம் இருக்கக்கூடிய எந்த ஒரு உபகரணங்களையும் பயன்படுத்தாதீங்க. ஒட்டுமொத்தத்தில் எல்லாருமே இந்த கரண்டை பயன்படுத்தும் போது அவதானமாக இருக்கின்ற மாதிரி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஒரு எச்சரிக்கையை இப்போ வெளியிட்டிருக்கிறார்கள். ஓகே, இப்போ இலங்கையினுடைய கடற்படை நேவியால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, போதைப் பொருள் தொடர்பான ஒரு முக்கியமான விடயம். என்னடா இன்றைய நாளையும் போதைப் பொருள் செய்தியா, நல்ல நாளையும் சொல்லி ஒரி பண்ணி கொள்ளாதீங்க. என்ன செய்யறது, இலங்கைக்குள்ள இருக்கிறோம், நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ இதுவும் கட்டாயமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். என்னன்னு சொன்னா, நேற்று போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுன்னு சொல்லி 172 கிலோகிராம், கிட்டத்தட்ட 2 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுன்னு சொல்லி ஒரு விடயம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் தானே. அதுக்கு பிறகு இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இந்த வருஷம் முடிய போறதால இந்த 2025ஆம் ஆண்டுல மட்டும் இலங்கையினுடைய கடற்பரப்புல, இலங்கை கடற்படையினரால கடற்பரப்புல இருந்து மொத்தம் 99 படகுகள், 99 ஆழ்கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய மீன்பிடி படகுகள் போதைப் பொருட்களோட கைப்பற்றப்பட்டிருக்குது. அதுல இருந்த 360 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்குள்ள இருந்த மொத்த போதைப் பொருட்கள், மீட்கப்பட்ட போதைப் பொருட்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2980 கிலோகிராமுக்கு மேற்பட்ட ஐஸ் போதைப் பொருள், கிட்டத்தட்ட 3000 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும், அதே மாதிரி 1050 கிலோகிராம் ஹெரோயினும். இவ்வளவு போதைப் பொருட்களும் இந்த 2025ஆம் ஆண்டுல மட்டும் இலங்கை கடற்பரப்புல இருந்து மீன்பிடி படகுகள்ல இருந்து மட்டுமே மீட்கப்பட்டிருக்குது. ஜோதிச்சு பாருங்க, 3000 கிலோகிராம் ஐஸும் அதே மாதிரி 1000க்கும் மேற்பட்ட ஹெரோயினும் சொல்லிக்க 4000 கிலோகிராம் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும். கண்டுபிடிக்கப்படாமல் நாட்டுக்குள்ளே கொண்டு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய போதைப் பொருளுடைய எண்ணிக்கையும் ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய தொகையான போதைப் பொருள் இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதா கடற்படையினரால் இப்போ ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்குது. இதுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த போதைப் பொருள் தொடர்பாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களில் நான் பெரும்பாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல நான் பார்க்குற கமெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால், பிடிபடக்கூடிய போதைப் பொருட்கள் எல்லாமே எங்கே தான் போகுது, இவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. எனக்கும் அதே சந்தேகம் இருக்குது. இதை எரிக்க முடியாது, ஏன்னு சொன்னால் எரிச்சா சூழலுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். போதைப் பொருளுடைய அந்த புகையை நிறைய பேரை மயக்கமடைய செய்யும். அதனால எரிக்க முடியாது. கடல்லையும் கொண்டு போய் கொட்ட முடியாது, கடல் வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால கடல்ல கொட்ட முடியாது. அதே மாதிரி மண்ணுக்குள்ளேயும் புதைச்சு வைக்க முடியாது,
மண்ணினுடைய தரம் பாதிக்கப்படும், இன்னும் சில இந்த சூழல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்னதான் இதை இவர்கள் செய்கிறார்கள்ன்றது எனக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கேள்வி. சேமித்து வைக்கிறார்களா, இல்லாட்டி இதை எப்படி அழிக்கிறார்கள், எப்படி இந்த போதைப் பொருட்கள் எங்கே தான் போகுது? சில இடங்களில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்களே வெளியில் போன சம்பவங்களும் கடந்த காலங்களில் நடந்திருக்குது. நீதிமன்றத்துக்குள்ளே வச்சே போதைப் பொருள் வெளியில் கொண்டு போகப்பட்ட சம்பவம் கூட நடந்திருந்தது. ஸோ எங்கே தான் போகுதுன்றது தான் எனக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கேள்வி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய போதைப்பொருள் தொகைகள் வந்து உடனடியாக எவ்வளோ கண்டுபிடிக்கப்படுதுன்றது வெளியில் சொல்லப்படுறபடியா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எங்கே போகுதுன்றது எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஸோ இவ்வளவு விடயங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லிடலாம். தொடர்ச்சியாக வரக்கூடிய அப்டேட்ஸை நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணணும். எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.